ஜெர்மனியின் ஹம்பர்க் நகரில் இன்று G20 நாடுகளின் உச்சி மாநாடு தொடங்குகிறது. இந்த மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி ஜெர்மனி சென்றுள்ளார். 1999ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட G20 கூட்டமைப்பானது 2 பங்கு மக்கள் தொகை கொண்ட நாடுகளின் முக்கிய பொருளாதார பிரச்சினைகளை தீர்க்கும் அமைப்பாக உள்ளது. G20 கூட்டமைப்பில் அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சீனா, பிரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா உள்ளிட்ட நாடுகளும், இந்தோனேஷியா, இத்தாலி, ஜப்பான், தென்கொரியா, மெக்சிகோ, சவுதி அரேபியா, துருக்கி, பிரிட்டன், அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியமும் அங்கம் வகிக்கின்றன. G20 நாடுகள் கூட்டமைப்பின் உச்சி மாநாடானது இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட உலகத்தை வடிவமைத்தல் என்பதை கருவாக கொண்டு இந்த உச்சி மாநாடு நடத்தப்படுகிறது. இந்த மாநாட்டில் அமெரிக்க அதிபர், ரஷ்ய அதிபர், ஜெர்மனி பிரதமர், இந்திய பிரதமர், சீன அதிபர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்கின்றனர். இந்த மாநாட்டில் வர்த்தகம் மற்றும் பருவநிலை மாற்ற ஒப்பந்தம் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. பருவநிலை மாற்ற ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா விலகியுள்ள நிலையில் இதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என ட்ரம்பை உலக தலைவர்கள் வலியுறுத்துவார்கள் என தெரிகிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் ரஷ்ய அதிபர் புதினும் முதல் முறையாக சந்தித்து பேச உள்ளனர். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளான பிரேசில், ரஷ்யா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளின் தலைவர்கள் கூட்டத்தில் நாளை பங்கேற்று உரையாற்றுகின்றனர். G20 உச்சி மாநாட்டுக்கு எதிராக ஜெர்மனியின் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் வெடித்துள்ளன. உலகமயமாக்கல் கொள்கையை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி ஹாம்பர்க் நகரில் நடைபெற்ற போராட்டத்தின் போது வன்முறை வெடித்ததில் 9 பேர் காயமடைந்தனர். போராட்டக்காரர்களை கலைக்க போலீசார் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசினர். வன்முறையை தொடர்ந்து வெல்கம் டு ஹெல் என்ற பெயரில் நடைபெறவிருந்த பேரணி ரத்து செய்யப்பட்டது. மாநாடு நடைபெறவுள்ள 2 நாட்களில் 30க்கும் மேற்பட்ட போராட்டங்களை நடத்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. உலகமயமாக்கல் கொள்கைக்கு எதிராக உள்ள வர்த்தக சங்கங்கள், மாணவர்கள், கலாச்சார அமைப்பினர் ஆகியோர் போராட்டங்களை நடத்த திட்டமிட்டுள்ளனர்.